ஐயா அன்புசால் நாடக கலாரசிய பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிய பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் அமோகமா ஆரம்பிச்சு விட்டான். அதுல ஒன்னும் குறை இல்லை. ஆரம்பிச்சுட்டான். இதை எப்படி கொண்டு போய் முடிக்கிறதுங்கிறது தான் பிரச்சனை. எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கிறது எளிதாக ஆரம்பிச்சுக்கலாம், அது நல்லபடியாக கொண்டு போய் முடிக்கிறது தான் பெரிய விஷயம். அதுக்கு இந்த ஆண்டவருடைய தயவு தேவை. அதனால எப்படி முடியுமோ, என்னமா முடியுமோ, எங்கே போக முடியுமோங்கிற குழப்பம் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சு போடணும்னு கருப்பரை கும்பிட்டுக்கிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டமாக அமோகமாக இருக்கு, சிறப்பான கூட்டம். ஏன் இப்படி 50 பேர் முக்கால் விட்டே உட்காந்துருக்காங்களே, என்ன காரணம்? மதம் மாறிட்டாங்களா? ஓ அதல்ல, குளிர் பனிக்கு அப்படி போட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் என்ன வேடிக்கை பாரு, காசை வாங்குற நம்ம கலையரங்கத்துக்கு உள்ள நிற்கிறோம், காசை கொடுக்குற மகராசை கொட்டுற பணியில் உட்காந்துருக்காங்க. என்ன பண்றது? ஏன் இந்த கலை மேலையும் கலைஞர்கள் மேலையும் அவங்க வச்சிருக்க மரியாதை, அந்த மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கிட்டோம்னா மரியாதையாக உருவச்சிடலாம். இல்லைன்னா மானங்கட்டி தான் போன ஒரு வழி கிடையாது. ஆனால் கொஞ்சம் முக்காடு விடுறவங்க, உருமா கட்டுறவங்க, இந்த சால்வை போட்டு பொத்திக்கிட்டு இருக்கவங்களாம் தயவு செய்து அதெல்லாம் எடுத்துருங்க. அது போட வரைக்கும் தான் குளிர் தெரியும். கொஞ்ச நேரம் அதை எடுத்து விட்டு பாருங்க, 5 நிமிஷத்துல அந்த குளிர் நமக்கு மறந்து போகும். ஏன்னா உடம்பு இயற்கைக்கு பழகிக்கிறோம். மழையில நனையணும், வெயில்ல திரியணும், காத்துல அலையணும், பனியில நடக்கணும். அப்படிதான் செஞ்சாதான் இந்த உடம்பு இயற்கையோட ஒத்து போய் வாழ பழகிக்கலாம். கொஞ்ச நேரம் அதை எடுத்துட்டு கலட்டிட்டு உட்காந்துட்டோம்னா குளிர் தானே அந்த உடம்புல செட் ஆகிக்கிறோம். இந்த கார்த்திகை மார்கழி தை மாசத்துல கோயிலுக்கு மாலை போடுறவங்க காலையில குளிக்கிறதுக்குள்ள படுற பாடு இருக்கு. ஆமா ஆமா, அவன் சாதாரணமா 10 மணிக்கு தான் எழுந்திருப்பான். இந்த மாலையை போட்டோம்னா 4 மணிக்கு எழுப்பிட்டு போய் குளினா எப்படி குளிப்பான்? போய்வா அந்த வாலிக்குள்ள கையை விடுவேன், அத்தாடியும் ஐஸ் கட்டியாட்ட இருக்கேன். அது அப்படியே கப்பில் மோந்துக்கிட்டு அரோகரான பின்னாடி தான் ஊற்றுவேன், மேலே ஊற்ற மாட்டேன். ஏன்னா அந்த குளிர், அதனால பனி அது கடமை அது செய்யுது, நம்ம பணியை நம்ம செய்வோம். இப்போ நீங்கள் கூத்து பாருங்க, அதை எப்படி பார்க்கணுங்கிறது உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து சொல்ல போறேன். எப்படி தெரியுமா? கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலை பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலை பாட்டுகளை கேட்டுடுங்க. சொன்னா சோதர சகோதரிகள் வணக்கம் உண்டு, சோதர சகோதரிகள் வணக்கம். கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க. நீங்க அப்படி
வாத்தியாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த பாடல் எங்க குருநாதர் ஐயா எழுவனி தங்கவேல் ஐயா எழுதின பாட்டு. ஆமா, இந்த பாட்டுல கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும்னு எழுதியிருப்பார். நானும் மேடைக்கு பாடுவேன். நிறைய பெட்டிக்காரங்க தமிழ்நாட்டை கௌரவத்து காப்பாற்றணும்னே பாடுவாங்க. நானும் எம்பிட்டு கௌரவத்தை வித்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். ரொம்ப சிரமம் தான். பழனி அடிவாரத்தில் போய் தான் நிற்கணும். பண்ண அந்த கௌரவத்தைங்கிறது சுத்தமாக வராது. அது வாத்தியாருக்கு தெளிவாக பாடியிருக்கா. அதுக்கே ஒரு மிகப்பெரிய நன்றி. முதல்ல நோட்டீஸை வாசிக்கிறேன், அப்புறமா நீங்கள் பொட்டி முடங்கம்லாம் வாசிக்கலாம். பாடல 40 வருஷமா கிடைக்கிட்டு கண்ணனாகிய தெலுங்கு நாட்டை சார்ந்த கல்லங்குடி சேர்க்கை நாகாடி சேகரம் ஐயனார் ஸ்ரீ சிலையுடைய ஐயனார் ஸ்ரீ பெரிய கருப்பண சுவாமி ஆலயத்துடைய மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு இந்த சிங்கார கலையங்களில் நடைபெறுகின்ற நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரம் என்னும் நாடகம் இது விமர்சையாக இங்கே நடைபெறும். இந்த நாடகத்தில் பங்கு பெறக்கூடிய நடிகர் மாமனிகள் தென்னக மேடைகளுக்கு வெற்றி முரசு கொட்டி கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் நடிப்புகள் பெற்ற ஆட்டூர் ஏஆர் ஆறுமுகம் அவர்கள் இங்கே வேலன் வேடன் விருத்தம் அளிக்க காத்துள்ளார். அவர்களுக்காக குயிலும் நீ கனங்களை பாடி மகிழ்ச்சிக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி அன்பு சகோதரி புதுகை சார்ந்த ஜி ராகசுதா அவர்கள் இங்கே வெள்ளி நாயகமாக அடிக்க காத்துள்ளார். வெள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது திருமணம் நடாத்திய தேர்ந்தெடுப்பு நாரதர் பாடுறது அதுல பெரிய பாடு. ஒரு வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணி பாடுறாங்க. ஆமா பழமொழி. ஒரு வீடு கட்டுறதுக்குள்ள ஒரு மனுஷன் என்ன பாடுபடுவான் தெரியுமா? அங்க கடனை வாங்கி இங்க கடனை வாங்கி பேங்க்ல லோனை வாங்கி பேசு மட்டும் போட்டதோட நின்று போகும், செவரு மேல வராது. அது மாதிரி ஒரு கல்யாணம் பண்றதுக்குள்ள யாருக்கு கஷ்டம் தெரியுமா? பொண்ணு வீட்டுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்கோ கஷ்டம் இல்ல, சரி புரோக்கருக்கு தான் கஷ்டம். பொண்ணு வீட்டுக்கு போகணும், மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும், நகை போடுறியா, செங்கலி போடுறியா, மோதிரம் போடுறியான்னு கேட்டு கல்யாணம் முடியறதுக்குள்ள புரோக்கர் மண்டையை போடுவேன். அந்த அளவுக்கு இம்சை. சாதாரண குடும்பத்துல கல்யாணம் பண்றதுனாவே அவ்வளவு கஷ்டம்னா பூலோகத்தில் இருக்கிற பொம்பளை பிள்ளையை கொண்டு தெய்வலோகத்துல முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா லேசுப்பட்ட காரியமா? அப்படி சீப்பட்டு சிரமப்பட்டு துப்புப்பட்டு துயரப்பட்டு கடைசியில காஞ்சிபுரம் பட்டு எடுத்து அந்த கல்யாணத்தை முடித்து வைக்க காத்திருக்கின்றார் மேலப்பட்டு கே அஜித் குமார் அவர்கள் இங்கே நாரதம் அடிக்க காத்திருக்கிறார்கள். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்க மேளங்களாகவும் பக்க பலமாகவும் இசைகளை இசைக்க வந்திருக்கிறார்கள். இன்னிசை வேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி மெல்லிசை திலகம் அருமை அன்னார் ஆசிரியர் பெருந்தகை பூவரசகுடி ஆர் கே மூர்த்தி அன்னார் அவர்கள் ஆறுமணி மண்பின் பாடல். நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து பாராட்டலாமே. ஏன் இப்படி பணியில பதத்து போய் உட்காந்துருக்காங்களே? ஏன் அப்படி இல்லை, கைதட்டுற ஐடியாவில் இல்லை. அவங்க நம்ம நாடகம் பார்க்க வந்தோமா இல்லை கைதட்ட வந்தோமா? இவங்களுக்கு எதுக்கு நம்ம தட்டணும்? இவங்க காசு 60,000 70,000 வாங்கிட்டு போகிறதுக்கு இவங்களுக்கு நம்ம ஏன் தட்டணும்?
இது நமக்கு தேவையா அப்படின்னு உட்காந்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தட்டினாலும் சரி தட்டாடும் சரி, நம்ம வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? எதுக்கு கை தட்ட சொன்னோம்னா எங்களை பாராட்டுறதுக்கெல்லாம் இல்லை, உங்க நன்மைக்கு தான் சொன்னேன். விடிய வரைக்கும் உட்காந்து கூத்து பாக்குறியே, தூக்கம் வராம இருக்கேன். ரெண்டாவது, இந்த கை தட்டுறது ஒரு உடற்பயிற்சி. எப்படி சொல்றீங்க? ரெண்டு உள்ளங்கையும் சேர்ந்து அப்படி தட்டும் போது சரி ரத்த ஓட்டங்கள் சீராகி நரம்பு மண்டலங்கள் எல்லாம் சீராகி உடம்பு ஒரு ஆரோக்கியமா இருக்குமா. அப்படியா? அதுக்காக அப்படி தட்ட சொல்றது. நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா தட்டிக்குங்க. ஆமா, இல்ல யாரு யோக்கியமா இருக்கணும்னு நினைச்சா தட்டி விட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலும் இங்க நந்திக்கு ஒப்பாக மத்தள திசைத்து கொடுக்கின்றார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாத்திய வித்தகர் அருமை சகோதரர் பேரூரை சார்ந்த ஸ்ரீ முத்துக்குமார் அவர்கள் மிருதங்கமன் டோலக்கன் தபலா தொப்பி. அடி நொறுக்கி எழுப்பிட்டாப்லையா, இந்த சின்ன வயசுலயே இப்படி வாசிக்கிறாப்லன்னா ஆத்தாடி இன்னும் போக போக காலங்கள் கிடக்கு. உருட்டி வாசிப்பாப்ல ஒரு நேரத்துல, அதை உருட்டி வாசிப்பாப்ல. அன்னைக்கு உருட்டி விட்டது கொட்டையை கீழே போயிடுச்சு, அதனால உருட்டுறது இல்லை. இப்போ மிக சிறப்பான ஒரு வாத்தியம். உண்மையிலேயே முத்துக்குமார் நான் நினைச்சு நான் பாராட்டுறேன். அவர் இந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு மிருதங்கமாக இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய பிடிவாதம் தான் இந்த நிலைக்கு அவரை உயர்த்தி கொண்டு வந்து வச்சிருக்கு. நம்ம எப்படி இந்த நாடகத்துறையில் ஒரு பெரிய தலை சிறந்த மிருதங்க வித்வானா வரணுங்கிற அந்த பிடிவாதம், அந்த பிடிவாதத்தினால் தான் ஒரு மனிதன் உயர முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பிச்சைக்காரன் ரோட்ல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அப்ப மன்னர் ஆட்சி காலம். அப்ப மன்னர் பல்லக்கில் தூக்கிட்டு வர்றாங்க. மன்னரை பார்த்த உடனே பிச்சைக்காரனுக்கு ஒரு மனசுல சந்தோஷம். எப்படி சாதாரண மனுஷங்கிட்ட பிச்சை எடுக்கிற காட்டுல மன்னரே வர்றாரு, ஏதாவது வெயிட்டா கிடைக்கும் அப்படின்னு மன்னா அப்படின்னா. சரி, திரைச்சாலையை விளக்கிட்டு என்ன அப்படின்னாரு மன்னர். பார்த்தா பிச்சைக்காரன், அடடா பிச்சைக்காரன் நம்மகிட்ட கூப்பிட்டு கேட்டாரே அப்படின்னு தன்னுடைய பைக்குள்ள கையை விட்டு செம்பு காசு இல்ல செம்பு காசு, அந்த செம்பு காசு எடுத்து இந்தப்பா பிடிச்சுக்கோ அப்படின்னு அப்படி தூக்கி போட்டார்ல. பிச்சைக்காரன் அதை கரெக்டா பிடிக்கல. சரி, எப்படி பிடிப்பான்? வேணா பிச்சை இருக்கிறானா இல்ல கிரிக்கெட் விளையாடுறானா? விட்டுட்டான். அது சாக்கடைக்குள்ள போய் விழுந்துருச்சு. சாக்கடைக்குள்ள விழுந்து மன்னர் கொடுத்த காசு ஆச்சே சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. லவக்குன்னு கையை சாக்கடைக்குள்ள விட்டான்ல. மன்னருக்கு மனம் வருத்தமா போச்சு. நம்மனால ஒருத்தன் சாக்கடைக்குள்ள கை விடுறதா அப்படின்னு கீழே இறங்குங்கப்பா அப்படின்னு கீழே இறங்கி வந்து அது போனா போயிட்டு போகுது, செம்பு காசு தான் இந்தா அப்படின்னு ஒரு வெள்ளி காசு எடுத்து கையில கொடுத்தார். சரி, அந்த வெள்ளி காசு இந்த கையில வாங்கிக்கிட்டு மறுபடியும் இந்த கையை சாக்கடைக்குள்ள விட்டான். மறுமுறையுமா? என்னடா அவன் கேட்க மாட்டான் போல இருக்கே அப்படின்னு அடைய விட்டு தொலையாதரா சாக்கடைக்குள்ள போயிட்டு போகுது. இந்தா தங்க காசு இதை வச்சுக்க அப்படின்னு அடுத்து தங்க காசு கொடுக்குறாரு. சரி, தங்க காசையும் வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடைக்குள்ள கை விட்டான்ல. மன்னர் பார்த்தாரு, இவனை சாக்கடைக்குள்ள கை விடுறது எப்படி நிப்பாட்டுறது? அப்படிதான் சொன்னார், நீ கவலைப்படாத, நான் ஆள்ற இந்த ராஜ்யத்துல பாதிய ரெண்டா பிரிச்சு உனக்கு கொடுத்துறேன், நீ மன்னர் ஆயிக்க, இந்த சாக்கடைக்குள்ள கைவிடாதேன்னாரு. அப்பவும் பிச்சைக்காரன் என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டாரு? மன்னா நாட்டை ரெண்டா பிரிக்கிறீங்களே, சாக்கடை என் பக்கத்துல வருதா இல்ல உங்க பக்கத்துல வருதான்னு கேட்டேன். அவனை பொறுத்த வரைக்கும் என்னடான்னா எப்படி அந்த காசை வெளியே எடுத்துப்படணும் அப்படிங்கிற பிடிவாதம் இருந்ததால் தான் பிச்சைக்காரனாக இருந்தவன் நாட்டிற்கு ராஜாவாக மாறினான். அந்த பிடிவாதம் தான் இன்னைக்கு முத்துக்குமார இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. இன்னும் எங்கெல்லாம் கொண்டு நிப்பாட்ட போறீங்க? பிடிவாதம் தான் உள்கருத்து. நீங்க அந்த பிச்சை இருக்கிறது நினைக்கப்படாது. சரிதானா? மிக சிறப்பான வாத்தியம். அவரோடு இணைந்து இங்கே ஆளோடு சேர்த்து கொடுக்கின்றார் பலவாத்தி சக்கரவர்த்தி பாசத்திற்கு அன்புக்குரிய சகோதரர் செல்லப்பன் கோட்டை கண்ணன் அவர்கள் இங்கே ஆளோடு சேர்த்து உங்களை மகிழ்ப்பார்கள்.
பாலேடா சிங்கிய குட்டி நேரத்தையும் அந்த இன்னும் ரைட்டு வச்சிருப்பேன் அதை எடுத்து வாட்சி காட்டாது தான் மக்களுக்கு எல்லாருக்கும் பார்க்க வேண்டியது முக்கியமான வாத்தியம். அது சார் போயினதுல தாளம் போடு. எங்க சபாஷ். ரொம்ப கஷ்டமான வாத்தியம், மிக சிறப்பான வாத்தியம். அவருக்கு ஒரு வாழ்த்துக்களின் பாராட்டுகள் தெரிவித்து நம்ம நேரம் ஆச்சுங்கிறாங்க. தயவு செய்து கொஞ்சம் பொறுமையை காத்துக்குங்க. ஏன்னா நேரம் ஆச்சுன்னா நேரம் ஆகத்தான் செய்யும். வாட்சுன்னு இருந்தால் முள்ளு ஓடத்தான் செய்யும். எப்படி விடிஞ்சுதான் நான் முடிக்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நல்லா இருங்க. இல்லைன்னா ஓடுற மாட்டை கொம்பளை தட்டின மாதிரி வாட்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து போதும் நிப்பாட்டினா அவன் பாவம் நாக்கு கேட்க உள்ளே விட்டுருந்தானாக்கா பிளேடு மாதிரி ரெண்டாக்கியிருக்க அந்த நாக்கு. கடைசியில் என் வீட்டில் என் பொண்டாட்டிக்கு என்ன பதில் சொல்லுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாக்கை வச்சு தான் ஓடிட்டுருக்கு உழப்பு, அதையும் கெடுத்துக்கூடிய ஓடு இருக்குது. மிக சிறப்பான வாத்தியம். மேலும் இங்கே தாளம் லயம் சேர்த்து கொண்டிருக்கிறார் லய சக்கரவர்த்தி அருமையனார் இன்ப செல்வம் அவர்கள் இங்கே தாளம் சேர்த்து கொண்டு மகிழ்ப்பார்கள். தங்கமான மனுஷன் இன்ப செல்வம். எல்லா நல்ல வழக்கம்லாம் இருக்கு இன்ப செல்வத்துக்கிட்ட. இந்த நாடக உலகத்திலேயே கெட்ட வழக்கம் இல்லாத ஒரு மனுஷனை பார்க்கறதுனா கஷ்டம். ஏதோ ஒரு பழக்கம் இருக்கான். வெத்தலை வாக்கு, பீடி சிகரெட்டு, தண்ணி தவளை, போக்குவரத்து, ஏதாவது ஒரு பழக்கம் இருக்குது ஆகணும். ஆனா இன்ப செல்வத்திட்ட அது எந்த பழக்கமும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான். அதைத்தான் எப்படியாவது மாத்திப்பலான்னு பாக்குற முடியல. அது என்ன பழக்கம்? இந்த பொம்பளை சமாச்சாரம் தான் கொஞ்சம் வீக்கு பார்ட்டியா இருக்காப்ல. லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக்கு. நானும் கண்டிச்சு திருத்திப்பலாம்னு தான் பாக்குறேன். அது அவரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இது காமத்துக்கு கண்ணு இல்லடான்னா. இது நம்ம எப்படி இந்த துறவுரத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். சாமியார்கள்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு ஆசிரமம் வச்சு நடத்துறாங்க. சரி. அங்க பொம்பளை ஆள்களே கிடையாது, பூரா ஆம்பளை ஆள் தான். சரி. அவங்களே சமைப்பாங்க, அவங்களே சாப்பிடுவாங்க, அவங்களே துவச்சுக்குறாங்க, பாத்திரம் பண்ண எல்லா வழக்கம் அவங்களே தான் வளைக்கிறாங்க. சரி.
அப்ப இந்த சிஷியர்கள்லாம் சேர்ந்து குருநாதர்ட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நம்மளே சோறாக்குறேன், நம்மளே திங்கிறேன், நம்மளே பாத்திரம் மட்டும் கலவருமேங்கய்யா, இந்த பாத்திரம் வளர்க்கறதுக்கு வாச துளைக்கிறதுக்கு மட்டும் ஒரு பொம்பளை ஆள் வச்சுக்கிட்டா என்ன? அப்பதான் குருநாதர் சொன்ன, இந்த சோழி ஆசிரமத்துல பொம்பளை வாட இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் நான். குருநாதா, சின்ன பிள்ளையா வச்சா அத்தனை தப்பு, ஒரு கிழவியா பார்த்து வேலைக்கு வச்சுக்கிறோமே. குருநாதருக்கு ஒரு யோசனை. சரி, இதை பத்தி நாளைக்கு உங்களுக்கு முடிவு சொல்றேன் அப்படின்னு விட்டுட்டார். நைட்டு சமையல்ல எல்லாத்துலயும் சாம்பார், ரசம், மோர் எல்லாத்துலயும் ஒவ்வொரு கைப்பிடி உப்பு அதிகமா அள்ளி போட்டார். வாயில வைக்க முடியல. இவங்க தின்னு ஆகணும், வேற வழியில் ஆசிரம சாப்பாடு, ஹோட்டல்லாம் போய் சாப்பிட முடியாது. தின்னுட்டாங்க மல்லு கட்டி. இந்த எல்லாத்தையும் உள்ள போட்டு குருநாதர் பூட்டிட்டு வெளியே போயிட்டார். சாமத்துல 1 மணி தாக எடுக்க ஆரம்பிச்சிரு எல்லாருக்கும். உப்ப தின்னவே தண்ணி தாகம் அப்படின்னா எந்திரிச்சு போய் தேடுறாங்க. பானை, செம்பு, அண்டா குண்டா எதுலையும் தண்ணியில குப்புற கவுத்தி கிடக்கு. என்னடான்னு செத்து போயிடும் போது இருக்கே, தண்ணி இல்லாம கதவை திறக்கிறாங்க, திறக்க முடியல. அப்புறம் கொல்லப்புறத்துல போய் பார்த்தான்ல, காலையில வாச தெளிக்கிறதுக்கு ஒரு வாளியில சாணி வச்சு அந்த சாணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்காரு குருநாதர். நம்மால் பார்த்தான், சாணி அடியில தான் கிடக்கு, தண்ணி மேலாப்புல தெளிவாத்தான் இருக்கு. உசுறு போயிருந்தா என்ன பண்றதுன்னு மேலாப்புல 2 கை எள்ளி தண்ணியை குடிச்சிட்டான். ஒருத்தன் குடிச்சா அடுத்து ஒவ்வொருத்தரா வந்து பார்த்தேன், ஆளுக்கு 2 கை ஆளுக்கு 2 கை எள்ளி குடிச்சிட்டாங்க. காலையில குருநாதர் வந்து கதவை திறந்தாருல, கட்டி ஏறினேன் 50 பேரும். நீ என்ன குருநாதர் மயிர புடுவன குருநாதர், நீ மாட்டுக்கு பூட்டிட்டு போயிட்டேன், தண்ணி தாகத்துல சாக தெரிஞ்சு தெரியுமா அப்படின்னு. கொஞ்சம் பொறுங்கப்பா, இந்த வர்றேன்டா அவனு விறுவிறுன்னு நேரா கொல்ல பக்கத்து போனார். இந்த சாணி இருக்க வேலையை பார்த்தாரு. சாணி மட்டும்தான் இருக்கு, ஒரு சொட்டு தண்ணி இல்லை. இந்த சாணி ஊற இந்த தண்ணி எல்லாம் எங்கடான்னாரு. தண்ணி எப்படி இருக்கும், ராத்திரி தாகம் தாங்கல, சாணி தண்ணினாலும் பரவாயில்லன்னு உயிர் உழைக்கணுமே, உப்பு ஆளுக்கு 2 வரையும் குடிச்சுட்டான் அப்படின்னார். அப்பதான் குருநாதர் சொன்னாரு, இதனாலதான் நான் கிளவிய வேலைக்கு வைக்க வேணாம்னு சொன்னேன் அப்படின்னார். ஏன் அப்படி சொல்றீங்கன்னாங்க, தாகம் தாங்கலன்னு சாணி தண்ணினாலும் பரவாயில்லன்னு அள்ளி குடிச்சவங்க, மோகன் தாங்கலன்னு கிளவினாலும் பரவாயில்லன்னு சொல்லி வந்துவிட்டேன்னா கடைசியில ஆசிரமத்துக்கு சீல் வச்சுருவாங்க, எண்ணெய் கொண்டே உள்ள வச்சுருவாங்க. அதனாலதான் கிளவி வேலைக்கு வரப்படாதுன்னு சொன்னேன். இப்ப புரியுதா என்னன்னா, அதை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். அதனால இன்ப செல்வத்து தப்பு இல்ல, சாப்பிடு, சாணி தண்ணிலாம் பரவாயில்ல சாப்பிடு. இங்கே பப்புனாக எடுத்து உங்களை எல்லாம் மகிழ்ச்சி காத்திருக்கின்றேன். உங்களை அன்பு உங்களை விட்டு பிள்ளை ஆர்பி அரியராகி நான் பப்புன் காமிக்கு பொம்பளை வருஷம் அவ்வையாரு கழுத குதிரை அம்பிட்டு நம்ம தான் அடைச்சாகணும். என்னோட இணைந்து இங்கே நாட்டியமாட காத்திருக்கின்ற நடன சிங்காரி, நாட்டிய உய்யாரி, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை புதுவை ராணிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எனக்காக இவளை சிலை வடிப்பான், சிலை வடிப்பான், அவள் இணைவானே என் காலத்தில் நான் பார்த்ததில் நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை அழகி என்பே. சூப்பர் வாத்தியாரே, என்ன பாட்டு பண்ணாலும் கிளப்ப முடியல ஆளுகளை. அன்னதான சாப்பாடு அப்படி. இன்னைக்கு ஒரு பொழுது இந்த பொத்தி முக்காடு ஓட்டு படுத்திருக்காங்கலாம் தூங்காதீங்க தயவு செய்து. நாடகம் பார்க்கறதுக்காக சொல்லலை, வருடம் முழுக்க ஆண்டவன் சிவபெருமான் நமக்காக முழிச்சு நம்மளை காத்துக்கிட்டு இருக்கார். இந்த சிவராத்திரி அன்னைக்கு அவருக்காக நம்ம கண்ணு முழிக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வைக்கிறதே. அதுலேயும் வந்து பிறந்துக்கிட்டு தூங்கினோம்னாக்கா அப்புறம் அந்த சிவன் பார்ப்பேன், இவங்களுக்காக என்ன மைத்துக்கிட்டா நம்ம முழிக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சிட மாட்டாரா? அதனால அவருக்காக ஒரு நாள் முழிச்சிருங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிட்டு, முடியலன்னா படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிவன்கிட்ட சொல்லிக்கிறோம், நம்ம சிவன் தானே, ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. இங்கே சிவதர்மொழியை ஒலிபெருக்க அமைதி பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நவீன ஒலியல் ஒளி அமைப்பு மாதா ஆடியோஸ் புலியடி தம்பும் மாதா இருப்பு சரகணி உரிமை ஆரோக்கிய சாமி அவர்கள். போடுங்க ராஜா, நல்ல செக்ஸ் பாட்டா போடுங்க. பலே பலே, அருமையான ஒலிபெருக்கி மிகச் சிறப்பான பாடல்களை அழகாக இங்கே ஒலிபெருப்பு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றியை பாராட்டுகள் தெரிவித்துக் கொண்டு, சிறந்த கொட்டகை அமைப்பு காளிதாஸ் பெரிய காலை சார்ந்த அன்புள்ளவர்கள் கொட்டகை அமைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த நாடகத்தினை அமைத்துக் கொடுத்த பெருமைக்குரியவர் நாடக அமைப்பாளர் அருமையனார் ராஜநடிகர் ஆட்டூர் ஏஆர் ஆறுமுகம் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த அடியில் கொண்டு சிறப்பாக நடத்தி கொடுப்போம் தெரிவித்துக் கொண்டு, நாடகத்தினை மிக தெளிவாக இங்கே ஒளிப்பதிவினை செய்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் சிலந்தகுடி சார்ந்த அம்பாள் யூடியூப் சேனல் உரிமையாளர் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் ஆர்பி அரியரன் யூடியூப் சேனல் உரிமையாளர் ஐயப்பன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து, சாப்பாடு அதை மறந்துடுமே, அன்னதான சாப்பாடு மிக சிறப்பான சாப்பாடு, வயதார சாப்பிட்டோம், அதில் எந்த குறையும் இல்லை.
ஏன் சாப்பாட்டுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். மனுஷன் சம்பாதிக்கிறது இந்த ஒரு வயிற்றுக்கு தான். அதுக்கு துரோகம் பண்ணி என்னத்தை பண்ண போறான்? நல்ல சாப்பாடு. இன்னொரு விஷயம், நீங்க இந்த கோயிலில் சாமி கும்பிடுறது, திருவிழா கொண்டாடுறது, இப்போ நீங்க அன்னதானம் பண்ணீங்களே, அந்த அன்னதானம் போடுறது, இதுல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியத்தை காட்டிலும் அதிகமான புண்ணியம் எதுல கிடைக்கும்னா, 10 நாடகக்காரனுக்கு சோறு போட்டீங்கன்னா 3 தலைமுறைக்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எப்படி 10 நாடகக்காரனுக்கு சோறு போடுறதும் 10 பரதேசிக்கு சோறு போடுறதும் ஒண்ணு. தரத்தை இறங்கி விட்டீங்களே. தப்பு இல்ல, அவன் வீடு வீடா போறான், நம்ம ஊரா போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். இது என்ன தப்பு? பிச்சைக்காரன் சொன்னா தப்பா? பிச்சை எடுப்பவன் ஒருவன் இருந்தால்தான் நீங்க புண்ணியத்தை சேர்க்க முடியும். நீங்க தர்மம் பண்ணா அந்த தர்மத்தை வாங்குறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, அப்பதான் புண்ணியத்தை சேர்க்கலாம். அப்படி உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கறது நாங்க. பிச்சைக்காரனா இப்ப இருக்கிற பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் இல்ல, வெள்ளம் சும்மா சோம்பேறி பேழுவ. அப்புறம் அப்படின்னு அந்த காலத்துல ஒரு பிச்சைக்காரன் வருவான். எப்படி இருப்பான்னா, ராத்திரி 9:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். அவன் பேரு ராப்பிச்சன்னு பேரு. அதை பார்த்த தலைமுறை எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஆள் எப்படி இருப்பான்? அழுக்கு பிடிச்சி பாண்டையெல்லாம் தெரிய மாட்டான். நல்லா குளிச்சு பல பல பலன்னு காவி ட்ரெஸ் போட்டு பட்டை போட்டு தோல்ல ஒரு உலக்க வச்சிருப்பான். ஆமா, 2 குண்டாச்சட்டி தொங்கும் அங்கிட்டு இங்கிட்டு தெராசு மாதிரி, நடுவில் ஒரு மணி கட்டிருப்பான். அவன் பேர் ராப்பிச்சன் நம்ம சொல்றோம், உண்மையான பேரு அன்னக்காவடி. வாசல வந்து நின்று பிச்சை போடுங்கம்மான்னு கேட்க மாட்டான். இந்த மணியை ஒரு அடி அடிப்பான். அடிச்சுட்டு தர்மந்தாயே அப்படிமா. அந்த சத்தம் கேட்ட இந்த ஆத்தா அதுக்குள்ள பேரன் பேத்தி புள்ள குட்டி மாமனா மாமியா எல்லாருக்கும் சோத்தை போட்டு மிச்சம் இருக்கிற பூரா வாரி வலிச்சு கொண்டாந்து அவன் பாத்திரத்துல போடும். அது மாதிரி அவன் 10 வீட்டுல வாங்கிட்டு போய் அவன் புள்ள குட்டியோட உட்காந்து பசியாருனா தர்மந்தாயேன்னு சொன்ன தர்மம் நிலைச்சிரு. இன்னைக்கு அந்த பிச்சைக்காரன் எங்கேயாவது வர்றானா பாத்தீங்களா? வரமாட்டேன். எப்படி வருவேன்? நீங்க என்னைக்கு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சீங்களோ பிச்சைக்காரன் வரதில்லை. நீங்க தான் விட்டு சட்னி மிஞ்சினாலும் கிண்ணத்துல வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாளைக்கு நக்கி நக்கி திங்கிறீங்களா? அவன் எப்படி வருவேன்? பார்த்தா இவங்க நம்மளை காட்டிலும் பெரிய பிச்சைக்காரங்களா ஆயிட்டாங்க. இனி நம்ம வேலைக்கு போறது நல்லதுன்னு கிளம்பிட்டான். தயவு செய்து என்ன பத்த ஆத்தா இந்த ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கவங்களாம் தூக்கி மூளையில போடுங்க. ஏன்னா பிள்ளைக்கும் புருஷனுக்கும் டிஃபன் செஞ்சு போடுறோங்கிற பேர்ல மாவாட்டி 1 வாரத்துக்கு உள்ள வச்சு தினம் இட்லி தோசையா ஊத்துறீங்க. நீங்க கொடுக்கறது சாப்பாடா? அது விஷம். மாவுங்கிறது ஒரு நாளைக்கு தான். காலையில ஆட்டி நைட்டு புளிக்க வச்சு மறுநாள் காலை டிஃபன் வச்சலாம், அவ்வளவுதான். அப்புறம் தூக்கி கிடாசிடணும். அது உள்ள வைக்க 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 பிரிச்ச திறந்தா கழனிப்பான வாடை தான் வருது. அது தின்னே வயிற்றுக்குள்ள போய் அப்புறம் புளிச்சுக்கிட்டு கிடைப்பாங்க. ஏன் கிடக்குறேன்? அதனால தயவு செய்து அதெல்லாம் விட்டு அன்னாடு ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது. இன்னொன்னு, இந்த ஏரியாக்குள்ள வர கீரைக்காரங்க கிட்ட இந்த வெள்ளைப்பூடு வைக்கிறவங்க இவங்ககிட்டலாம் 10 ரூபா குறைச்சி வாங்கணுங்கிற எண்ணத்தை விடுங்க. ஏன்னா சின்ன வியாபாரிகள், அவங்க 10 ரூபா கூட வாங்கினாலும் தப்பு இல்லை. ஆனா அந்த விலையை குறைச்சு வாங்குற பழக்கம் எனக்கு இருந்துச்சு. அது நம்ம கிட்ட ஒரு பழக்கம். அது என்னன்னா 10 ரூபான்னு சொன்னா 5 ரூபான்னு கொடுன்னு கேட்கறது நம்ம பழக்கம். 1 ரூபாயாவது குறைச்சு வாங்கினா தான் மனசு நிம்மதியா இருக்கும். அவன் வியாபாரியும் தெரிஞ்சுதான் சொல்லும் போதே 20 ரூபா கூட வச்சு சொல்லுவேன். இவன் 10 ரூபா குறைச்சா அவனுக்கு 10 ரூபா லாபம் நிற்கும். நான் தினம் வீட்டுக்கு நாடை முடிச்சுட்டு போயில புள்ள வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போறது திங்கிறதுக்கு வழக்கம். பெரியார் சிலைகிட்ட ஒருத்தன் ஆப்பிள் வண்டி போட்டுருந்தேன். மைக் செட்டு போட்டு விற்கிறேன் ஆப்பிள் வண்டி. மாவாப்பிள் 100 ரூபா, மாவாப்பிள் 100 ரூபா, மாவாப்பிள் 100 ரூபான்னு. எனக்கு யோசனை தோணுச்சு, 1 கல்ல 2 மாங்காய் ஆப்பிள் மாவு ரெண்டுமே 100 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். ஓஹோ, 2 ஆப்பிள் பிள்ளைகளை கொடுத்துடலாம், மாவை பொண்டாடிட்டு கொடுத்தா தோசை இட்லி ஊற்றிக்கிடுவாங்க. சரி, ஒரு போய் தம்பி ஆப்பிள் எங்கே இருக்கு, மாவு பாக்கெட் எங்கன்னு. மாவு பாக்கெட்டா எதுக்கு அப்படின்னா, நீ தானப்பா மாவு ஆப்பிள் 100 ரூபாய்ன்னு என்ன போயா நல்லா வாயில் வந்துட போகுது. ஆப்பிள் தான் மாவு மாதிரி இருக்கும்னு அப்படின்னா. அப்படியா, முதல்ல தெளிவாக சொல்லப்படாதடா. எவ்வளோடா கிலோன்னு? 100 ரூபான்னா. 50 ரூபான்னு கொடுனே. நான் போ வண்டி எடுத்துட்டு வா, உனக்கு ஏற்றிட்டு போ அப்படின்னா. என்னப்பா அப்படி சொல்கிறேன், வாங்கினதே 80 ரூபாய்ங்கிற அப்புறம் 50 ரூபாய் கேட்குறேன் அப்படின்னா. அப்போ நான் கேட்டுக்கிட்டு கிளே ஆப்பிள் கடைக்காரன்ட்ட ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டு இருக்கேன். ஐயா ஐயான்னு செத்த பொருளாக்கள் நான் ஒரு வியாபாரம் பண்ண வரையாடா நீ. அவனை அமுத்திவிட்டு நீ எவ்வளோன்னு தான் கொடுப்ப, 80 ரூபான்னு கொடுன்னே. வாங்கி கேட்டேன். 100 ரூபாயை கையில் கொடுத்தேன். கொடுத்த உடனே என்ன பண்ணேன், ஆப்பிள் 1 கிலோ போட்டு கேரி பையில் கொடுத்துட்டு 20 ரூபா மிச்சம் கொடுத்தேன். இந்த 20 ரூபா நான் கையில் வாங்கினோன்னு இந்த பிச்சைக்காரன் அவ்வளோ நேரம் ஐயா ஐயான்னு கேட்டவன், பசியா இருக்கு சாமி 4 இட்லி வாங்கி கொடுங்கன்னு. பார்த்தேன், பசிக்குன்னு கேட்டேன். இந்தா அப்படின்னு 20 ரூபாயை அவன் தட்டில் போட்டு ஆப்பிள் வண்டிக்காரன் என்னை பார்த்து நக்கலை சிரிச்சான். என்னடா சிரிக்கிற, உங்ககிட்ட 20 ரூபாய் குறைச்சி கேட்டு அவன்கிட்ட 20 ரூபாய் போட்டோம்னா உங்ககிட்ட பண்ணது வியாபாரம், அவனுக்கு பண்ணது தர்மம் அப்படின்னு. போங்க தர்ம பிரபு போங்க அப்படின்னா. என்னடா நக்கல் பண்றேன்னு அப்பதான் விஷயத்தை சொன்னேன்.
அந்த பிச்சைக்காரன்ட்டு தான் வட்டிக்கு வாங்கி இந்த ஆப்பிள் வண்டியை வியாபாரத்துக்கு போட்டிருக்கேன் நான். அது சரி பத்தியெல்லாம் அப்பத்தான் தெரிஞ்சது அவன் 3 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கான். இப்போ இவனுக்கு நான் செஞ்சது தர்மமா? இது கர்மம். அதுதான் பாத்திரம் மருந்து பிச்சை இட வேண்டும், கோத்திரம் மருந்து பெண் எடுக்கணும். நான் உண்மையிலேயே இல்லாதவனுக்கு செய்தால் தான் அது தர்மம். அப்படி இல்லாதவனுக்கு செய்தா ஒயின் ஷாப் வாசல கட்டிங் கேட்டு நிற்கிறவனுக்கு 10 ரூபா கொடுத்தோம்னா அது கர்மம் தான் வந்து சேருமே தவிர தர்மமாகாது என்று தர்மத்தோடு நடந்து கொள்ளும் நண்பர்கள் என்று மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிரியா விடுவர்கள். நன்றி. எங்களது வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எப்படி சொல்ல முடியும்? நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எப்படி சொல்ல முடியும்?